பிக் பாஸ் சீசன் 10 இந்த வீடியோவை நான் எங்கே வேணால் எடுத்துருக்கலாம். ஆனால் நான் ஏன் இங்கே இந்த ரோட்டில் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ரோடு தான் வந்து என் லைஃபுக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். நான் வந்து 1.5 வருஷமாக விஜி அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இதே பாண்டி பஜார் ரோட் நிறைய இடத்துல நிறைய பேர் இன்டர்வியூஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல மேடைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்கே பிக் பாஸ் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து நான் வந்து ஒரு 9 சீசனாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய ஃபேன் அப்படியே சொல்லலாம். ஆண்டவர் இருக்கும்போது இருந்து உள்ளார போகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. உள்ளார போனால் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் இப்போ இங்கே சொல்ல முடியாது. உள்ளே போனால் சிறப்பாக பண்ணலாம். யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. யாருக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ எந்த விஷயம் நம்ம பண்ண போகிறது இல்லை. நம்மளுடைய ரியல் லைஃப் அதை காட்ட போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத. எனக்கு ஏன் நீங்கள் 40 ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேக்ரவுண்ட் அப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, இவங்க இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, எல்லாமே அதில் எனக்கும் இருக்குது. நானும் அந்த மாதிரி பெரிய பேக்ரவுண்டில் இல்லை. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் கிரியேட்டர்ஸ் என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய அவங்களோட டேலண்ட்ஸோட ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தனா அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நான் வரணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய பெரிய 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 ஆசை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் பிக் பாஸ் டீமை நான் கேட்டுக்கிறேன். உள்ளார வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத உள்ளார வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த பாண்டி பஜார் வந்து என்னால் ரொம்பவே மறக்கவே முடியாது என் லைஃப்பில். அதே மாதிரி பிஜே ஏதாவது ஒன்று மீடியாவில் சாதிச்சிடணும், நம்ம பேச வெளில தெரிஞ்சிடாதா அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கோம். 1.5 வருஷமாக ஒரு பெரிய போராட்டம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு உடனே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுனாலும் நான் நிறைய ஒர்க் பண்ணி பிக் பாஸில் வரணும், என்ன பண்ணால் உள்ளே வரலாம் அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட்ஸ் நான் தனியாக பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேலே காத்துட்ருக்கு அப்படின்ட்டு நான் பிக் பாஸை நம்புகிறேன். ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன வேணால் நடக்கும். ஸோ 26 வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. இன்னொரு விஷயம் வந்து என் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் கொடுங்க. பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைய நிறைய டிஆர்பி இன்க்ரீஸ் ஆக என்னுடைய பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க.